2 சாமுவேல் 22:50 நாம் வாசிக்கிறோம், இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நாம் தியானித்து, சுருக்கமாய் தியானித்து நாம் கர்த்தரை ஒருமித்து மகிமைப்படுத்த போகிறோம். அப்ப கர்த்தரை துதிப்பதற்கு நமக்கு ஒரு முகாந்திரம் தேவை. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். இங்க ஜாதிகள் என்று சொல்லும்போது நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் ஆங்கிலத்துல. ஹீதன், ஆண்டவர் அறியாத ஜனங்கள். அதாவது தாவீது யூத குலத்தில் உள்ளவர், ஆபிரகாமின் சந்ததியானாய் அறியப்பட்டிருந்த மனுஷன். ஆனா இந்த தாவீது யாருக்குள்ளாக, எந்த ஜனத்திற்குள்ளாக கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன், அதாவது பாடல் பாடுவேன் சொல்லி இவ்விதமான வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு பெருங்கூட்டம் ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்குள்ளதான் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அங்க ஜாதிகளுக்குள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? இங்க இது நிமித்தம் கர்த்தாவே இருக்குதே, அப்ப எது நிமித்தம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற மகா மேன்மை அவர் பெற்றிருந்தார் என்றால் நாம் கவனிக்க வேண்டும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தாதான் நமக்கு தெரியும். 49வது வசனம் சொல்லுகிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அப்ப பாருங்க, விடுவிக்கிறவர், தப்புவிக்கிறவர்ங்கிற இப்படிப்பட்ட வெளிச்சத்துலதான் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறார். அது தொடர்ந்து சொல்றார், இது நிமித்தம் கர்த்தாவே. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்ட எந்த வெளிப்பாடான பகுதியை தான் கர்த்தருடைய தாசனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எடுத்து சொல்லும்போது, ரோமர் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்ப்போமேயானால் அங்கே சொல்லுகிறார், புறஜாதியாரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவன் என்ன செய்கிறார்களா, மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை நல்லா குறிச்சுக்கங்க. அந்தபடி போட்டிருக்க போடலையா? 9ஆம் வசனத்துல அந்தபடி சொல்லி ஒரு கோலன் வச்சிருக்கு, அப்படி அதாவது 2 புள்ளி வச்சிருக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு, இது நிமித்தம் நான் புற ஜாதிகளுக்குள்ள, அங்க ஜாதிகளுக்குள்ள இருக்கு, 2 ஒரே தான், ஜாதிகளுக்குள்ளே புற ஜாதிகளுக்குள்ள எல்லாம் ஒரே அர்த்தத்தை கொண்டது. அப்ப இது நிமித்தம் நான் புற ஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதி இருக்கிறது. அது எங்க எழுதி இருக்குன்னா சங்கீதம் 18லயும் இருக்கு. அதே சங்கீதத்தை தான் எங்க பார்க்கிறோம், 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 50ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இது நிமித்தம் கர்த்தாவே. இங்கேயும் பார்க்கிறோம், இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளுமே அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை என்ன செய்வேன், உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த புறஜாதிகளுக்குள்ளே இந்த யூத மனுஷன் வெளிப்படுறாருன்னு கேட்டா, பிரியமானவர்களே, இருதரத்தாரையும் ஒன்றாக்குகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபேசியர் 2வது அதிகாரத்திலே 11வது வசனம் 12ஆம் வசனங்களை பார்க்கும்போது, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவர்களாய், விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட புறஜாதிகளாகிய நம்மை வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராயும் இரக்கம் பெறாதவர்களாயும் தேவன் அற்றவர்களாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்த புறஜாதிகளாகிய நம்மை கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார் என்பதை விளங்கச் செய்வதற்காக அங்கே தொடர்ந்து வாசிக்கும் போது 14ஆம் வசனத்தில், மன்னிக்கும் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 2:13 அழகா சொல்றார், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அதை தொடர்ந்து என்ன சொல்றார், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தார் எப்படி ஆக்கிட்டாரா, ஒன்றாக்கி அப்படின்னு கொண்டு வந்துட்டார். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது யூதன், மறந்துடாதீங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது யூதன். ஆனா அவர் யாருக்குள்ள சங்கீதம் பாடுறாருன்னு பார்த்தா
பிரஜாதிகளுக்குள்ளே சங்கீதம் பாடுறார். அப்ப இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நம்ம கவனித்து பார்த்தா கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த சந்தேகமும் கிடையாது. என்னையா எங்கேயோ உள்ள ஒண்ணு எங்கேயோ கொண்டு நீங்க முடிச்சு போடுறீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க. பைபிள்ல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 50ஆம் வசனத்துல இது நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது எது நிமித்தம் என்றால் எல்லா சத்துருக்களின் என்றும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். பாத்தீங்களா? இந்த வெளிச்சத்துலதான் யூதனும் கிரேக்கனும் ஒன்றை இணைகிறாங்க. எவ்வளவு மேன்மையான பகுதி பாருங்க. அதனாலதான் அங்க வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, மறக்க கூடாது, இது நிமித்தம். அங்க பாக்குறோம் இது நிமித்தம் எது நிமித்தம் சொல்லி அங்க எழுதுறாரு, எல்லா சத்துருக்களின் என்றும் அவர் விடுவித்து தப்புவிக்கிறார். இங்கேயும் நம்ம கவனிக்கிறோம் இது நிமித்தங்கிறது எதை போட்டிருக்கு? புறஜாதிகளும் என்ன பெற்றாங்களாம்? சத்தமா சொல்லுங்க. புறஜாதிகள் இரக்கம் பெற்றார்கள். புறஜாதிகளாகி நீங்களும் நான் எப்படி இரக்கம் பெற்றோம் தெரியுமா? எல்லா சத்துருக்களின் என்று விடுவிக்கப்பட்டோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அப்படி வெளியேற பெற்ற அந்த கல்வாரி மரணத்தின் மூலமாய் நாம் இரக்கம் பெறுவதற்கு முன்பாக யாருடைய கையிலே அகப்பட்டு கொண்டிருந்தோம்? சத்துருவின் கையில் அகப்பட்டு கொண்டிருந்தோம். இப்பொழுது நம்ம ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த பாயிண்ட கவனிச்சுக்கங்க. இட் இஸ் டு த பாயிண்ட் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட பிடிச்சுக்கங்க. இது நிமித்தம், எது நிமித்தம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு புறஜாதியார் இரக்கம் பெற்றது நிமித்தம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு எல்லா சத்துருக்களின் என்றும் நீங்கள் ஆக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு தப்புவிக்கப்படுகிற ஒரு கூட்டத்தின் நிமித்தம். ரெண்டும் ஒண்ணுதான். நாமும் எப்படி இரக்கம் பெற்றோம்? இருளின் அதிகாரத்திலே பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். இரக்கம் பெற்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இருளின் அந்தகாரத்தினின்று விடுவிக்கப்பட்டோம். சத்துருவின் கையினின்று நாம் விடுவிக்கப்பட்டோம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசின் இடத்தினின்று நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டோம். இது நிமித்தம்தான் புறஜாதிகளுக்குள்ளே ஒரு யூதனுடைய பாடலின் சத்தம் தொனிக்கிறது. நமக்கு யோசனையா இருக்கும், என்னையா சங்கீதக்காரன் தாவீது ஒரு யூதன், ஆனா அவர் சொல்றாரு ஜாதிகளுக்குள்ளே உமது நாமத்தை சொல்லி உம்முடைய நாமத்திற்கு ஒரு சங்கீதம் பாடுவேன் சொல்றார். அது எப்படி? பிரஜாதிகளுக்குள்ள யூதன் எப்படி பாட்டு பாட முடியும்? நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னு சொன்னா, அவர் நம்முடைய எல்லா சத்துருக்களையும் கல்வாரி சிலுவையிலே நொறுக்கி இரக்கத்தை பெற செய்து இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை அங்கே கர்த்தருடைய தாசனாகிய தாவீதுக்கு கிடைக்கும்படி செய்தா. காரணம் என்ன? தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடு? புறஜாதிகளுக்குள்ள ஒரு சங்கீதம். இந்த வெளிச்சத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சரியா யூகித்து சரியாய் அடையாளம் கண்டுகொண்டு இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் நடக்கக்கூடியது. வேற எவ்விதத்தினாலும் சத்துருவின் கை நின்று நீங்கள் தான் விடுவிக்கப்படவும் முடியாது. விடுவிக்கப்படல அப்படின்னு சொன்னா கர்த்தரை உயர்த்துகிற அந்த துதியின் சத்தம் புறஜாதிகளுக்குள்ளே வரவும் வராது. ஏனென்றால் ரட்சிப்பு யூதரில் வழியாய் வருகிறது. அவ்வளவு மகா மேன்மையான அந்த ரட்சிப்பை அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாராட்டின அந்த இரக்கத்தை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கே இருதரத்தாரையும் ஒன்றாக்குகிறார்? பகையை சிலுவையினால் கொன்று இப்படி சமாதானம் பண்ணி, அதிலும் விசேஷமா பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து பகையை சிலுவையினால் கொன்று. எவ்வளவு அழகா இருப்பாருங்க. இரு தரத்தாரையும் அவருக்குள்ள எப்படி ஆக்கினார் தெரியுமா? ஒரே புதிய மனுஷனாய், ஒரே புதிய சாயலாய் அவர் ஏற்படுத்தினார். ஒரே புதிய சாயலாய் ஏற்படுத்தியிருக்கிறார். புதிய மனுஷனாக சிருஷ்டித்தின் போட்டிருக்க போல எபேசியர் 2ல ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து விட்டா. பிரியமானவர்களே, யூதன் பிரஜாதி இப்ப யுனைடெட் ஆறாங்க பாருங்க. ஜூ அழகா போட்டிருக்கு. ஜூ and heathen are united together, especially in the place where a song is being sung, especially for the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திற்காக அங்கு ஒரு சங்கீதம் பாடப்படுகிறது. அந்த பாடலுக்குள்ள நாம் பார்க்கும்போது அந்த பாடல் எதுக்குள்ள வெளிப்படுதுன்னு பார்த்தா இந்த சங்கீதமே கல்வாரியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு.
அதுல எவ்வித சந்தேகமும் கிடையாது. நம்ம அறியணும் பிரியமானவர்களே, சும்மா ஏதோ வார்த்தையை வாசிட்டு போயிடக்கூடாது. இந்த சங்கீதம் எதற்குள்ளே வருகிறது? அவருடைய நாமம் எதற்குள்ளே துதிக்கப்படுகிறது? புறஜாதிகளுக்குள்ளே. அப்போ ஒரு யூதன் அந்த நாமத்துக்கு சங்கீதம் பாடும் எதுக்குள்ள? புறஜாதிகளுக்குள்ள நம்முடைய நாமத்திற்கு ஒரு சங்கீதம் பாடுவேன்னு சொல்றார். இது எப்படிதான் சாத்தியம்? கிறிஸ்து நமக்கு எதிரடையாய் இருந்த, நமக்கு விரோதமாய், கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து எல்லா சத்துருக்களினின்றும் நம்மை நீங்களாக்கி விடுவித்தார். அதற்காக தான் இங்கு ஒரு சங்கீதம் பாடப்படுகிறது. நாமும் தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கு முன்பாக இதை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய எத்தனை சத்துருக்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கினா பாருங்க, நம்மை மேற்கொள்ளும்படி எத்தனையோ விதமான மாம்சத்தின் கிரியைகளையும் உலகத்தின் ஆசாபாசங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமா? இருக்க இடத்துல முடிந்தவர்கள் மாத்திரம் அப்படி எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் தான் அப்படியே நாம் தேவனை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்கிற வேத வசனத்தின்படி, இது நிமித்தம் கர்த்தாவே, இது நிமித்தம், இந்த அற்புதமான முகாந்திரத்தை நாம் உணர்ந்து பார்ப்போமா? இது நிமித்தம் ஆண்டவரே, எது நிமித்தம் என்று சொன்னால் எல்லா சத்துருக்களினின்று நம்மை விடுவித்தா. பாருங்க, எவ்வளவு பாவங்களை நம்ம பாவத்திலேயே தொடர்ந்து ஜீவிக்கும்படிக்கு சத்துருவானவன் நம்மை எவ்வளவா இருளிலே வைத்திருந்தான். அந்த எல்லா சத்துருடைய கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கினா. அவைகளினின்று கர்த்தர் நம்மை விடுவித்தா. ஆகையினால் இங்கே யூதனும் புறஜாதியும் ஒன்றாக கலந்திருக்கிறார்கள். யூதன் புறஜாதிகளுக்குள்ளே வருகிற ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. இதுக்குள்ள ஒரு சங்கீதம். நாமும் கூட இந்த வெளிச்சத்துல கர்த்தருக்கு சங்கீதத்தை பாடி அப்படியே நாம் தேவனை உயர்த்துவோமா? தேவன் நமக்கு பாராட்டின அந்த கிருபையை நினைத்து கர்த்தரை உயர்த்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இது நிமித்தம் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது நிமித்தம் ஆண்டவரே, எது நிமித்தம் கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் எங்களுக்கு எதிரடையாய் போராடின எல்லா சத்துருக்களின் வல்லமைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவித்தீர் ஆண்டவரே. இது நிமித்தம் எங்க யூதனும் புறஜாதியும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். ஆம் ஆண்டவரே, பகையை சிலுவையினால் கொன்று என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் தேவன் கல்வாரி சிலுவையிலே, கல்வாரி சிலுவையின் மூலமாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த மகா ஸ்லாக்கியத்திலே நாங்கள் சங்கீதம் பாடுகிறோம். எங்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே தேவனை உயர்த்துவோமா? ஒரு சில மட்டும் அப்படி தேவனை உயர்த்துவோமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவாய் நீ நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சங்கீதக்காரனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது அது ஏதோ அவர் வாய் தவறி ஏதோ சொல்லிவிடல் ஆண்டவரே. எல்லாம் கிறிஸ்துவுக்காக பேசப்பட்டவைகள். கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே, பிரிந்து கிடந்த அந்த யூதன் புறஜாதிங்கிற அந்த உறவை ஒன்றாய் இணைத்து ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மகிமைப்படுகிறீர், மகிமைப்படுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே சத்துருக்களுக்கு எங்களை விலைக்கு ரட்சிக்கிறவர் ஆண்டவரே. இந்த மேன்மையான ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை பற்றுகிற இந்த வெளிச்சத்திலே நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே, என்னுடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவரை சுமந்து தீர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, புறஜாதிகளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை ஆண்டவரை இவ்விதமாய் நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் அப்பா. புறஜாதிகளாகி எங்களுக்குள்ளே இவ்விதமாய் தேவனுடைய நாமம் இதற்காகவே மகிமைப்படுத்தப்படுகிறது. எல்லா சத்துருக்களையும் எங்களை விடுவித்து ஆமாண்டவரே, கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தினால் நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தது நிமித்தமா மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை உம்முடைய மரணத்தினால் நீர் அழித்தீர் என்று சொல்லி அங்கு வேதத்திலே எபிரேயர் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோமே. ஆமாண்டவரே, மகாமென்மையான வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கிறீர். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இவ்விதமாய் பிரஜாதிகளாகிய எங்களுக்குள்ளே நாங்கள் சங்கீதம் பாடுகிற சத்தத்தை கேட்கணும்.
அந்த சங்கீதத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. பிரஜாதிகளாகி எங்களுக்குள்ளே நாங்கள் எப்பொழுதுமே சங்கீதத்தை பார்க்க வேண்டும். கர்த்தரை உயர்த்துகிற அந்த துதி காணப்பட வேண்டும். கல்வாரி சிலுவையின் மூலமா சத்துருக்கள் அனைவரும் மாண்டு போனார்கள் என்கிற அந்த வெளிச்சத்தை காட்டி கொடுக்கிற கல்வாரி சிலுவை, கல்வாரி சிலுவை. இதன் மூலமாய் நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் பிரஜாதிகளாகிய எங்களுக்குள்ளே சங்கீதத்தை நாங்கள் காண வேண்டும். கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கேட்க இருக்கிற நிஜமுள்ள வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமம் ஆண்டவரே, நாங்கள் உடைய பரிசுத்த நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறீங்க. அவங்களுக்கு ஏற்ற விதத்துல கர்த்தர் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்தி தந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.